அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பிறப்பு சான்றிதழில் பெயர் மாற்றம் செய்வது எப்படி அதை பத்தி பார்க்கலாம். பொதுவா பிறப்பு சான்றிதழில் பெயர் மாற்றம் செய்ய முடியாது. ஆனால் ஒரு சில சூழ்நிலைகளில் நீங்க பெயர் மாற்றம் செய்யலாம். அதாவது உங்களுடைய குழந்தையுடைய பெயர் பாத்தீங்கன்னா இப்ப ராஜலட்சுமி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப RAJALAKSHMI அப்படின்னு போட்டிருக்கலாம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த SHல அந்த H போடாம விட்டுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எழுத்துப்பிழை காரணமாக நீங்க மாற்றம் செஞ்சுக்கலாம். அப்ப அதுக்கு நீங்க ஒரு ஒரு கடிதம், ஒரு விளக்க கடிதம், இந்த மாதிரி என்னுடைய குழந்தை பேர் ராஜலட்சுமி தான், அதாவது அந்த ஸ்பெல்லிங்கோட கரெக்டா சொல்லி, ஸோ ஆனா தவறுதலா அந்த மாதிரி பிறப்பு சான்றிதழ் தவறுதலா பதிவாயிருக்கு, அதனால மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கடிதம் கொடுக்கலாம். அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீங்க அரசிதழில பெயர் மாற்றம் செஞ்சிருக்கலாம். சபிதா, ஏதோ ஒரு பேரு, கவிதா, ஏதோ ஒண்ணு வச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் கெசட்ல பேர் மாற்றி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில இந்த அரசிதழ் நகலை வச்சு இந்த மாதிரி என்னுடைய குழந்தை பேர் இந்த மாதிரி சூழ்நிலையால நான் இந்த மாதிரி பெயர் மாற்றம் செஞ்சிருக்கேன், அதனால அந்த அரசிதழ் நகலை அதோட இணைச்சு இதுடன் இணைச்சிருக்கிறேன், அதனால என்னுடைய குழந்தை பேரை இந்த மாதிரி பெயரை அரசிதழில் உள்ள பெயர் மாதிரி எனக்கு மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நீங்க மாற்றலாம். அது மாதிரி பல்வேறு சூழ்நிலைகள் இருக்கிறது. பெரும்பாலும் என்ன அப்படின்னா, பிறப்பு சான்றிதழில் பெயர் மாற்றம் எதனால எழுதுனா, இந்த மாதிரி அரசிதழில பெயர் மாற்றம் செஞ்ச பிறகுதான் எழுது. இந்த மாதிரி எழுத்துப்பிழை காரணமாகவும் எழுது. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கிறது. நம்ம கூட பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன சொல்லணும்னா, பொதுவா மாற்ற முடியாது அப்படின்றத நம்ம சொன்னோம். ஆனா அதாவது தற்பொழுது உயர்நீதிமன்றம் பாத்தீங்கன்னா உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதாவது 1969ஆம் ஆண்டின் பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் பிரிவு 15 படி, அதாவது திருத்தம் செய்யலாம். பதிவாளர், அதாவது பிறப்பு இறப்பு பதிவு செய்யக்கூடிய அதிகாரி பாத்தீங்கன்னா திருத்தம் செய்யலாம், மாற்றம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விதி இருக்கிறது. ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா பொதுவா பண்ண முடியாது. ஆனா அதுல உயர்நீதிமன்றம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது பெயர் திருத்தமும் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த தீர்ப்பு நம்ம இணைப்புல அதோட ரிட் பெட்டிஷன் நீதி பேராணை மனுவோட எண்ணு கொடுக்குறேன். அது மாதிரி நீதிமன்ற உத்தரவும் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த உத்தரவை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு ஒரு கடிதம், கோரிக்கை கடிதம், அதுக்கான ஆதாரங்கள், இந்த உத்தரவை வச்சு நீங்க பிறப்பு இறப்பு பதிவுத்துறை அதிகாரி கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய பெயரை அதாவது உங்களுடைய குழந்தை பெயரை கண்டிப்பா மாற்றி கொடுப்பாங்க. ஒருவேளை மாற்றி தரல அப்படின்னா நீங்க ஸோ மேல் அதிகாரிகள்கிட்ட நீங்க கோரிக்கை வைக்கலாம். அதுவும் பண்ணல அப்படின்னா நீங்க உயர்நீதிமன்றத்தை நாடி உங்களுடைய குழந்தைகளுடைய பெயரை அல்லது உங்களுடைய பெயரை பிறப்பு சான்றிதழில் மாற்றம் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி 1969ஆம் ஆண்டின் பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்தை பின்பற்றி நம்மளுடைய தமிழ்நாடு அரசு கடந்த 2000 ஆண்டில் தமிழ்நாடு பிறப்பு இறப்பு பதிவு விதிகள் பிரிவு, அதாவது விதி 11 படி நீங்க இந்த மாதிரி திருத்தம் செஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க அந்த கோரிக்கை மனுவில், அதாவது உங்களுக்கு ஒருவேளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க மேலதிகாரி கிட்ட இந்த மாதிரி விளக்கம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு சட்டத்துல, இந்த மாதிரி பிரிவு இருக்குது, அது மாதிரி விதி இருக்கிறது, அது மாதிரி சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது, அதனால இதையெல்லாம் பின்பற்றி என்னுடைய குழந்தைக்கோ அல்லது என்னுடைய பெயரை மாற்றி தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கோரிக்கை வச்சா நிச்சயமா மாத்தி தருவாங்க. சோ இப்ப அந்த நீதி பேராணை மனுவோட விவரங்களை பார்க்கலாம். அதாவது சந்திரகலா எதிர் ஆணையாளர் சேலம் மாநகராட்சி மற்றும் ஒருவர் என்ற வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றமும், அதே மாதிரி பாண்டிச்செல்வி எதிர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் இருவர் என்ற வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது. அதாவது பிறப்பு சான்றிதழில் திருத்தம் இருந்தாலோ இல்ல இது மாதிரி அரசிதழில் பெயர் மாற்றம் செய்திருந்தாலோ மேற்படி இந்த வழக்கு, 2 வழக்கின் தீர்ப்புப்படி நீங்க மாற்றிக்கலாம். இந்த 2 வழக்குகளோட விவரங்களையும் நான் இணைப்புல கொடுக்குறேன். ஸோ நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு நீங்க கொடுக்கலாம். அது மாதிரி நீங்க உங்களுக்கு விவரம் தெரிஞ்சிருந்தா உயர்நீதிமன்ற வெப்சைட்ல இந்த எண் அடிச்சிங்க அப்படின்னா அந்த உத்தரவு கிடைக்கும். அதன் மூலயமாவும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை மனு, ஆதாரங்கள், இந்த நீதி பேராணை மனு இணைச்சு நீங்க கண்டிப்பா கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய பெயரை மாற்றம் செஞ்சிருவாங்க. இன்னும் உங்களுக்கு ஏதாவது சம்பந்தமா சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. நேரம் கிடைக்கும் போது நாங்க பதில் கொடுக்குறோம். அது மாதிரி கூடுதலான இது சம்பந்தமான கூடுதலான விவரங்களை அடுத்த வீடியோல பார்க்கலாம்.
மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மட்டும் இல்லாம இந்த வீடியோவை நீங்க ஒரு வாரத்துக்குள்ள நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஹைப் பண்ணுங்க. ஹைப்பு அப்படின்னா அது ஒரு ஒரு அதாவது வளர்ந்து வரக்கூடிய ஒரு யூடியூப் சேனலுக்கு அது ஒரு விதமான ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதாவது நீங்க ஒரு ஹைப், அதாவது லைக், ஷேர், கமெண்ட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஹைப்பு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த நீங்க இந்த வீடியோவுக்கு 3 முறை நீங்க ஹைப் பண்ணலாம். ஸோ அதனால எங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இது ஃப்ரீ தான். ஸோ மறக்காம நீங்க இந்த வீடியோ ஒரு வாரத்துக்குள்ள பாக்குறதா இருந்தா ஸோ மறக்காம ஹைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.